மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க தீபிகா பார்த்தீங்கன்னா, ஒரு சவால் விடுறாங்க. "உன்ன தூக்கி உள்ள வைக்கிறேன்டி, அதான்டி என் நோக்கமே" அப்படின்னு சொல்றாங்க. "நான் செய்யாத தப்புக்கு என்ன ஏன் உள்ள வைக்கணும்? அதாவது என் புருஷனும் தப்பு பண்ணல, நானும் தப்பு பண்ணல. ஆனா 2 பேருமே தப்பு பண்ணலன்ற இந்த உண்மையான, நேர்மையான போலீஸ்க்கு ஏன் தெரிய மாட்டேன்து? என்ன நோக்கம்னே புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரே குழப்பத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய பார்த்தீங்கன்னா கூண்டில நிக்க வச்சு பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு என்ன கேஸு? கொலை குற்றவாளியா? ஒரு பொண்ண எரிச்சு கொன்னுருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்றாங்க. நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா "வணக்கம். ஆமா நான் தான் கொலை பண்ணேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க இது மல்லி பக்கம் திருப்பிருமோ, மல்லி தான் கொலை பண்ணான்னு சொல்லிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தீபிகா சவால் விட்டத காதுல கேட்டுக்கிட்டு தான் நம்ம விஜய் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு. நாமளே சரண்டர் ஆயிடலாம். நம்ம மல்லி அப்பதான் வெளிய இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, மல்லிக்காக பார்த்தீங்கன்னா விஜய் எவ்வளவோ தியாகம் பண்றாரு. இப்ப பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகவும் முடிவு பண்ணிட்டாரு. அப்ப தீபிகாவுக்கு ஒரே ஷாக்கு. நாம மல்லிய தானே தூக்கி வைக்கிறோம்னு சொன்னோம். ஆனா பார்த்தீங்கன்னா, இவன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானே. இதுக்கு மேல கேஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அ நம்ம தீபிகா பார்த்தீங்கன்னா குழப்பத்துல இருக்க. எப்படியாச்சும் மல்லி தான் பண்ணான்றத ஆதாரத்த தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் டீப்பா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த தீபிகா இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா. ஆனா நம்ம விஜய் எதுக்காக இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரே குழப்பத்திலயும், கஷ்டத்திலயும் இருக்காங்க. "ஏங்க இப்படி பண்ணீங்க? எதுக்காக செய்யாத தப்புக்கு இப்படி பண்றீங்க? ஆனா இது நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா உண்மையான குற்றவாளி யாருன்றத கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சு, அந்த இன்ஸ்பெக்டர் தீபிகாவோட மூஞ்சிலே எறிறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் அதுவரைக்கும் டார்ச்சர அனுபவிச்சு தான் ஆகணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க இருக்குன்றத.